கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பணிமனையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு தற்காலிக ஓட்டுநரால் இயக்கப்பட்ட அரசு பேருந்து முன்னால் சென்ற பேருந்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சஜய்குமாரிடம் கேட்கலாம். சஜய்குமார், இந்த விபத்து எப்படி நேரிட்டது? அபிநயா, அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்தமானது 2வது நாளாக தொடர்ந்த நிலையில் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மாவட்டத்தில் 90% பேருந்துகளும், அதாவது 30% நிரந்தர பணியாளர்களையும் 70% தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமனம் செய்து தற்போது 90%க்கும் மேலாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவட்டார் பணிமனையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற ஒரு தற்காலிக பணியாளராக நியமித்து ஓட்டி சென்ற பேருந்தானது மங்களா நடை எனும் பகுதியில் இறக்கத்தில் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஆற்றூர் அருகே உள்ள மங்களா நடையில் அந்த கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தானது பேருந்து நிறுத்தத்தில் முன்னால் நின்ற பேருந்து நிறுத்தத்தில் நின்ற பேருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டிருக்கும் போது இந்த கட்டுப்பாட்டை இழந்த பேருந்தானது அந்த முன்னால் நின்ற பேருந்தின் பின்பக்கத்தில் மோதி நின்றது. அதிர்ஷ்டவசமாக இரு பேருந்துகளில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த விபத்தும் ஏற்படாமல் உயிர் தப்பியுள்ளது. முறையாக பயிற்சி இல்லாத ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக பயணிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த பகுதியில் போக்குவரத்தும் இடையூறு ஏற்பட்டு பல மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி சஜய்குமார்.